அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வபாரிக் வஸல்லிம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முந்தைய நாள் நேற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சோதனையும் அவர்களுக்கு அளவற்ற மக்களுக்கு மத்தியில் காட்டின கருணை பற்றி நாம் பார்த்தோம். என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வோம் என்ற தொடரில் 10வது நாள். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, நேற்று தாயிஃப் நகரத்துக்கு போனாங்க, எவ்வளோ பெரிய சோதனை ஏற்பட்டுச்சு என்ற அந்த தகவலை பார்த்தோம். தாயிஃப் நகரத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வருடத்திலேயே அவங்களுடைய அரவணைச்சி அவங்களுக்கு எல்லா நேரங்களும் உறுதியாக இருந்த மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மரணம் அடைகிறாங்க. அவங்களுடைய அவங்க பாட்டனாரும் மரணம் அடைகிறாங்க. இப்படியா நெருங்கினவங்க எல்லாரும் ஒன்றா அப்படியே அதே வருடத்தில் மரணம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இஸ்ரா என்ற மெஹராஜ் இரவெல்லாம் ஏற்படுத்தினான். இன்றைக்கி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இஸ்ரா மியராஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மகத்தான அடையாளங்களை கண்ட அந்த இரவுகள், அந்த இரவில் இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்ன என்ற ஒரு சுருக்கத்தை மற்றும் இன்னும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை மட்டும் பார்ப்போம். கண்ணியமானவர்களே, மெஹராஜ் என்றால் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. தனது அடியாரை இரவில் மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து நாம் சுற்றுப்புறத்தை பரக்கத் செய்திருக்கும் மஸ்ஜித் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றவன் பரிசுத்தமானவன் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவிலே பதிவு செய்கிறான். அப்போ இந்த பயணத்துடைய முதல் பகுதி மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. எனவே தான் இது இஸ்ரா என்பதாக, அதுதான் அதன் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்டார்கள். இதற்கு பெயர் மேராஜ் என்று சொல்லப்படுது. அப்போ இஸ்ரா என்பது மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா போகிற அந்த இடத்துக்கு பேர் இஸ்ரா. மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானங்கள், அதை தாண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரைக்கும் இன்னும் சொர்க்க நரங்கள்லாம் பயணம் செஞ்சு பார்க்குறாங்க. இதுக்கு பேர் மேராஜ் என்று சொல்லப்படும். மேராஜ் என்பது இதுதான். அருமையானவர்கள், 2வது தகவல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்துக்கு என்ன செய்தார்கள்? அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து உயர்த்தப்படுறாங்க. அப்போ சஹீஹான ஹதீஸில் வரக்கூடிய இந்த பயணத்தை பற்றி விரிவாக வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வானங்களில் பல நபிமார்களை சந்தித்தாங்க. அதில் முதலாவது வானம் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சந்திக்கிறாங்க. 2வது வானம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அங்கே யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் சந்திக்கிறாங்க. 3வது வானத்தில் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. 7வது வானத்தில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. ஐயா, இவ்வளோ நபிமார்களை சந்தித்த என்ற வரலாறு சஹீஹுல் புகாரியில் 3207வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. அருமையானவர்களே, இந்த பயணத்தில் தான் மிகப்பெரிய அல்லாஹ் ஒரு பரிசை கொடுத்தான். அடுத்து அந்த நபிமார்களை சந்தித்த பிறகு சிஜ்ரத்துல் முன்தஹா என்ற இடத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிஜ்ரத்துல் முன்தஹா என்ற மகத்தான இடத்திற்கு அழைத்து செல்லப்படுது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், இந்த சிஜ்ரத்துல் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, இந்த சிஜ்ரத்துல் முன்தஹாவின் அருகில், அதன் அருகில் தான் ஜன்னத்துல் மஅவாவும் இருக்கிறது என்பதாக சூரா நஜ்மிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மகத்தான அடையாளங்கள் சிலவற்றை பார்க்குறாங்க. இதை குறித்து அல்லாஹ் கூறுகிறான், லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. நிச்சயமாக நபி என்ன செஞ்சாங்க? அவர்கள் தனது இறைவனின் மிகப்பெரிய அடையாளங்கள் சிலவற்றை அங்கே பார்த்தாங்க என்பதான் சூரா நஜ்மிலே அல்லாஹ் பேசுகிறான். அடுத்தபடியாக அருமையானவர், இந்த மெஹராஜ் இரவுல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன செய்தான்னு கேட்டால், தொழுகை என்ற பரிசை அவங்களுக்கு கொடுக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தொழுகை என்ற பரிசு கொடுக்கப்படுது. மெஹராஜ் சம்பவத்தை நினைக்கும் போது நாம் மறக்கக்கூடாத மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் 5 நேர தொழுகை. ஏன்னா
அந்த 5 நேர தொழுகை முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் 50 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டுருச்சு. அப்போ மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆலோசனை செய்ததின் காரணமாக ஒவ்வொரு தடவையும் கீழே வரும்போதெல்லாம் மூசா நபியை கடந்து தான் கீழே வரணும். அவங்க கேட்பாங்க, என்ன இப்படின்னு கேட்கும்போது 50 நேரம் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருக்கானா, உங்கள் உம்மத்து செய்ய மாட்டாங்க, போங்க குறைங்க, அவங்களுக்கு சிரமம் வேணாம், இன்னும் குறைங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு பெரிய ஒரு நலவு செஞ்சாங்க. அதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்போ அது 50 இருந்தது. என்ன செய்யுதுன்னு கேட்டால் இறுதியில் 5 நேர தொழுகையாக கடமாயிடுச்சு. ஆனால் அருமையானவர்களே, அல்லாஹ் அதன் நன்மை என்ன செய்யலை, 5 நேர தொழுகையை தான் குறைச்சானே தவிர 5 நேர தொழுகையிலையுமே அந்த 50 நேரத்துக்கு அல்லாஹ் எந்த நன்மையை அடியார்கள் கொடுக்க நாடினானோ அந்த நன்மையை அல்லாஹ் குறவு வைக்கல. அப்போ என்னது, அப்போ நம்ம எப்படி கணக்கு பண்ணிக்கணும், ஒரு வக்து தொழுகையில் 10 வக்து தொழுகையுடைய அல்லாஹ் நன்மையை அடக்கிட்டான். அப்போ நம்ம ஒரு வக்து தொழுகையை விட்டுட்டோம்னா 10 வக்து தொழுகையை விட்ட மாதிரி ஒரு கணக்கு வருது. அப்போ அல்லாஹ் என்ன செய்தான், 50 நேர தொழுகையை நமக்கு என்ன செஞ்சிட்டான், 5 நேரமாக சுருக்குனாலும் ஆனால் அந்த 5 நேர தொழுகையில் 50 நேர தொழுகையின் நன்மைகளை பரக்கத்துகளை எல்லாம் வைத்து விட்டான். அருமையான நேரம் இதெல்லாம் சஹீல் புகாரில் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸுகள். இது ஒரு அற்புதமான ஒரு பரிசு. ஏன்னா மேராஜ் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைத்த பரிசுலேயே அது பாருங்கள், செல்வம் அல்ல, அல்லாஹ் என்ன செய்யலை, உங்களுக்கு செல்வத்தை கொடுக்குறேன், எது என்ன செய்யலை, சில தங்கங்கள் வைரங்கள் எல்லாம் கொடுக்கல, அரசாட்சியை பற்றி எல்லாம் பேசலை, உலக புகழை பற்றி எல்லாம் பேசலை, மாறால என்ன செய்தான், இந்த உம்மத்துக்கு பரிசாக தொழுகை கொடுத்தான். அதனால்தான் ஒரு முஃமினின் வாழ்க்கையில் தொழுகை இவ்வளவு முக்கியமானது என்பதாக பெரியவர்கள் பதிவு செய்கிறாங்க. அருமையானவர்களே, அப்போ இதில் 5ஆவதாக பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் மிகப்பெரிய பாடங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாயிஃபில் கஷ்டம் ஏற்பட்டுச்சு. இந்த மெஹராஜ் இரவு எப்போ ஏற்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கணும். மக்கள் கல்லார் எறிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் வேதனைப்படுது. அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு தனது மகத்தான அடையாளங்கள் என்ன செய்தான், அழைத்து சென்று காட்டினான். அந்த தாயிஃப் நகரத்துடைய அந்த சிரமத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லடிப்பட்டு இன்னும் வராங்க, பார்த்தா மௌத்து செய்தி வந்துக்கிட்டே இருக்கு, வேற எவ்வளோ இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் என்ன செய்கிறான், இந்த இஸ்ராவுடைய பயணத்தை ஏற்படுத்தி தன்னுடைய ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் அல்லாஹ் காட்டுகிறான். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் அருமையானவர்களே, சோதனைக்கு பிறகு நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி வரும் என்பதுதான் இங்கே ஒரு முஃமினாக முஸ்லீமாக நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாம் படித்துக்கொள்ள வேண்டிய பாடம். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம், அருமையான நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் சிரமம் இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், பொருளாதார சிரமம் இருக்கலாம், மனவேதனை இருக்கலாம். ஆனால் ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சூரத்துல் ஹஸ்ர் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக கஷ்டத்தோடதான் இலகு இருக்குது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். தாயிஃப் நகரத்துடைய மிகப்பெரிய கஷ்டம், தொடர்ந்து இவருடைய நெருக்கமானவர்களுடைய மூத்து பெரிய கஷ்டம், அதனோடு சேர்ந்து அல்லாஹ் என்ன செய்தான், அந்த மறுமையுடைய பயணத்துக்கு அல்லாஹ் கூட்டிகிட்டு போனான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லணும் நமக்கு தெரியாது. அந்த மெஹராஜுங்கிற இரவோடைய பயணம் ஏற்படலன்னு சொன்னால் நமக்கு தொழுகையே கிடையாது. அந்த பயணம் ஏற்படலைன்னா தொழுகையே கிடையாது. ஆக அருமையானவர்களே, இன்று நாம் இப்போ பார்த்த இந்த விஷயங்கள்லேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 5 படிப்பினைகள். முதலாவது என்ன, தொழுகை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல சிரமங்களுக்கு பிறகு அல்லாஹ் பயணத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு அன்பளிப்பு பரிசாக கொடுத்தான். அதை முன்னே பார்த்தோம்ல, அரசாட்சியை கொடுத்துருக்கலாம், செல்வத்தை கொடுத்துருக்கலாம், புகழை வேறு ஏதோ கொடுத்துருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அதை பற்றி எல்லாம் இல்லாமல் அல்லாஹ் பரிசாக கொடுத்தது 50 நேர தொழுகையை. அதுவும் அந்த 50 நேரத்தை 5க்குள்ளே அடக்கி அதை நன்மை அல்லாஹ் கொடுக்க நாடிட்டான்னா நம்ம இந்த பயணத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய பாடம், ஒருபோதும் தொழுகையை விட்டுறக்கூடாது. ஏன்னு கேட்டால் மிஹராஜுடைய மிகப்பெரிய பரிசு நமக்கு தொழுகை தான். பரிசை தூக்கி கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, யாருனாச்சும் பெரியவங்க கொடுக்குறாங்க, குப்பையில் போட்டுட்டா கண்டுக்காமல் தூக்கி எறிஞ்சிட்டோம்னா கொடுத்த நபருக்கு எவ்வளோ மனசு இதாக இருக்கும். இது கொடுத்தது யார், நம்ம எஜமான் ரப்பு. இது என்னது, கட்டளை. அருமையான 2வது பாடம் என்ன, கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஏன்னா தாயிஃபுக்கு பிறகு அல்லாஹ் மெஹராஜுக்கு என்ன செஞ்சாங்க, அழைச்சிட்டு போய் மெஹராஜுக்கு வந்தாங்க. 3வது விஷயம், அல்லாஹ்வின் சக்திக்கு எல்லை இல்லை. அல்லாஹ்வுடைய சக்திக்கு எல்லை இல்லை. மனிதனுடைய கணக்கில் முடியாதது அல்லாஹ்வுக்கு மிகவும் எளிதான விஷயமாகும். இந்த உலகத்தில் இப்போ நம்ம விசாரத்தில் பார்த்த ஒட்டுமொத்த அந்த சம்பவமும் இந்த துனியா இதெல்லாம் ரொம்ப அற்பமானதுங்கிறத நபிசாஸ் எல்லாம் காமிச்சிட்டான். இதெல்லாம் ஒரு ஒன்றும் இல்லை நபியை, நீங்கள் இதெல்லாம் இதை பற்றி இதெல்லாம் மன சஞ்சலமே ஆகாது, இன்னும் உறுதியாகும் நீங்கள் என்பதாக அல்லாஹ் காமிச்சிட்டான். அப்போ அல்லாஹ் நாடிட்டான்னு அவனுடைய சக்தி என்ன செஞ்சிருவான். அருமையானவர்களே, அந்த வரலாறு மேலும் விரிவாக எழுதுகிறாங்க. நபிசாஸ்லாம் போயிட்டு வந்து 27 வருஷமாக 27 வருஷம் அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்காக, தன்னுடைய ஹபீபுக்காக இந்த உலகத்தையே நிறுத்தி வைத்தான் என்பதாகவும் பதிவு செய்கிறான். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்.
அப்போ அல்லாஹ்வுக்கு எதுவுமே எளிதில்லை. அல்லாஹ் விரும்பிட்டான், அல்லாஹ் நாடிட்டான்னா அல்லாஹ் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய விஷயங்கள் வேறு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வரும்போது அவங்க போட்ட தாழ்பா கூட ஆடிட்டு இருந்தது என்பதாக பதிவு செய்கிறோம். அருமையானவர். அடுத்து 4வதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மஸ்ஜிதுல் அக்ஸாவின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உம்மத் என்ன செய்யணுங்க? மஸ்ஜிதுல் அக்ஸா அன்னைக்கு அங்கே எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் நடக்குது. அப்போ குர்ஆன்லேயே வரக்கூடிய அந்த இடம், அப்போ நம்ம இடம், நம்ம ஒருபோதும் அது என்ன செஞ்சக்கூடாது, யாருக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா பயணத்துடன் இணைந்த ஒரு புனிதமான தலம் மஸ்ஜிதுல் அக்ஸா. 5வது படிப்பினை, தொழுகை நமது வாழ்க்கையின் மையமாக மாற்ற வேண்டும். 5 நேர தொழுகை என்ன செய்யுங்க? தினமும் 5 முறை அல்லாஹ்வுடன் நமது தொடர்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆக அருமையானவர்களை, முடிவுரையாக அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம், தாயிஃபின் கற்கள் மற்றொரு பக்கம், மெஹராஜுடைய மகத்தான பயணம், இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். கஷ்டம் நிரந்தரமல்ல, அல்லாஹ்வை நம்ப வேண்டும், தொழுகையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சோதனை வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியை பின்பற்ற வேண்டும். பின்பற்றலாங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமது 5 நேர தொழுகைகளையும் கபூல் செய்து நமது கஷ்டங்களை இலகுவாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஃபாத்துக்கு நம் அனைவரையும் தகுதியான நபர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.